நண்பர்களுக்கு வணக்கம். இருப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, தரமான 6 மாடுகளோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போறோம். 6 மாடுகளுமே நல்ல குவாலிட்டியான மாடுகளா, சினை மாடுகளா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. ரொம்ப குறைந்த விலையில நல்ல ஒரு அதிக கறவைத்திறன் கொண்ட மாடுகளா விற்பனைக்கு இருக்குது. வீடியோ முழுமையா பாருங்க. அப்பதான் மாடுகளோட விலை என்ன, அட்ரஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். கிங் ஃபார்ம் ஷிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மாட்டோட பல்லு என்ன, பால் என்ன, சுழி, அட்ரஸ் முதற்கொண்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்குதுங்க. அதனால் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. இப்போ நீங்கள் முதலாவதாக பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் ஒரு சந்தனப்பள்ளியில் நல்ல பெருங்கூட்டான மாடுங்க, நல்ல எலும்புங்கணத்தில், நல்ல வாடசாட்டத்தில் ஒரு நல்ல முகலட்சணமான மாடு, நல்ல ஒரு கரை வர்க்கமான மாடும் கூடங்க. பல்லு வந்து பார்த்தீங்கன்னா 6 பல் தாங்க போட்டிருக்குது. 6 பல்லு, 2வது ஈத்து மாடுங்க. தலை ஈத்து ஒரு கன்று போட்டிருக்கு, போட போகிற கன்று 2வது கன்று தாங்க. வயலில் குறைஞ்ச ஒரு 5-6 ஈத்துக்கு தாராளமாக ஒரே கடிதாரில் வச்சு கறந்துக்கலாம். நல்ல கரை வர்க்கத்தில், சந்தனப்பள்ளியில், நல்ல முகலட்சணத்தில் ஒரு தெளிவான மாடு வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க தாராளமாக இந்த மாட்டு நீங்கள் தேர்வு செய்யலாம். சுழி சுத்தமாக இருக்குது, எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல தெளிவான மாடு. 9 மாதம் சினை நிறைவு. இன்னும் கண்ணு போட ஒரு 15 நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க. நல்லா ரெட்டை வரி மடியில் நல்லா ஃபுல்லாக மடி எடுக்கும். தலையத்தில் நல்ல ஒரு கறவைத்திறன் கறந்துருக்குதுங்க. அதனால் இன்னும் கண்ணு போட ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் டைம் இருக்குது. தலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு கேரண்டியாக 15 லிட்டர் கறவைத்திறன் கறந்துருக்குதுங்க. அதிகபட்சம் ஒரு 16 லிட்டர் வரைக்குமே வந்து பண்ணால் கறவைத்திறன் கறந்துருக்குது. இந்த இதிலே தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா அதே கறவைத்திறன் எதிர்பார்க்கலாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 15 லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா கறவை குறையாமல் கறக்கக்கூடிய மாடு. மாடு நிச்சயமாக தரத்தில் இருக்குது. கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பாருங்கள். மாடு யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. அந்தளவுக்கு மாடு நல்ல தரத்திலே இருக்குது. குணம் ரொம்ப சாதுவான குணம். யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறவை வந்தாலும் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு, தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 66,500 மட்டும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சொல்லியிருக்கூடிய 66,500 விலையும் அனுசரிச்சே கொடுக்கலாம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ல நல்ல பெருங்கூட்டான மாடுங்க. மாடு நல்ல ஒரு ஆள் உயரத்துக்கு நல்ல வாட்ஸாடத்தில் பல்லு 2 பல் தாங்க. 2 பல்லு தலையீத்து மாடு. நல்ல டாப் குவாலிட்டியான மாடுங்க. ஹெச்எஃப்ல நல்ல ஒரு அதிக கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு. பண்ணை முறைக்கு தேர்வு செய்கிறவங்களாம் தாராளமாக இது மாதிரியோட மாடுகளை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாங்க. சிந்தாமணி ப்ரீட் மாடுங்க. பல்லை பொறுத்த வரைக்கும் 2 பல்லு தலையீத்து. நல்ல நெத்தி வலியில் நல்ல முகலட்சணமான மாடு. நல்ல ப்ரீடில் இருக்குது. வயல் குறைஞ்ச ஒரு 5-6 ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம். 2 பல்லுக்கே நல்ல சைஸு, நல்ல மடிச்சல் இருக்குதுங்க. கண்டிப்பாக ஈத்தாக நல்ல பெருவெட்டில் மாடு நல்லா அதிக கறவைத்திறன் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அப்படிங்க சொல்லியிருக்காங்க. சுழி சுத்தமாக இருக்குது, எந்த ஒரு குறையுமே கிடையாது. தெளிவான மாடு. குணம் ரொம்ப சாதுவான குணம். யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறவை வந்துக்கலாம். கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. 9 மாதம் சினை நிறைவுங்க. இன்னும் கண்ணு போட ஒரு 10 நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க. அதிகபட்சம் 15 நாட்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மாடு கன்றுனுங்க. இப்போ நல்ல மடி எடுத்துருக்குது. நல்லா அடைச்ச மடியில் அதிக கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு. தலையீத்தில் இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் ஒரு 15லேருந்து 16 லிட்டர் வரைக்கும் இந்த மாட்டோட கறவைத்திறன் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. தலையீத்து மாடலை பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க. அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் வச்சு ஒரு கறவைன்னு சொல்கிறோம். அது வந்து கொஞ்சம் என்ன பண்ண கறக்கலாம். இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 15லேருந்து 16 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு. மாடு அந்த அளவு நல்லா ப்ரீடில் இருக்குதுங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து பாருங்கள் அந்த மாட்டை நேரில் போய் பாருங்கள். விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு, தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிழமையுமே தாங்கக்கூடிய மாடுங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 65,500 மட்டும் சொல்லியிருக்காங்க. தேவைன்றவங்க மட்டும் வீடியோவில் இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு அனுப்புங்க. விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரிச்சே கொடுப்போம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சொல்லியிருக்கூடிய 65,500 விலையும் அனுசரிச்சே கொடுக்கலாம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. அடுத்ததாக இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிர் கிராஸ் மாடுங்க. கிர் கிராஸில் நல்ல ஒரு டாப் குவாலிட்டியான மாடுங்க. பல்லு வந்து பண்ணணும், பல்லே போட கிடையாது. பல்லே போடாமல் நல்ல ஒரு ஈத்து மாடு சைஸ் இருக்குதுங்க. நல்ல பெருவெட்டில் நல்ல வாட்ஸாட்டம் எல்லா பொறுப்புலையும் இருக்கக்கூடிய மாடுங்க. நல்ல ஒரு தெளிவான ஒரு கிர் கிராஸ் மாடு வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செய்யலாம். இன்னும் பல்லே போட கிடையாது. நல்ல சுத்த சவலையில் நல்ல முகலட்சணமான கிடையாதுங்க. பல்லே போடல, தலையீத்து, குணம் ரொம்ப சாதுவான குணம். யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறவை வந்துக்கலாம். கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு, தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிழமையுமே தாங்கக்கூடிய மாடுங்க. 9 மாதம் சினை நிறைவுங்க. இன்னும் கண்ணு போட ஒரு 20 நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க. அதிகபட்சம் ஒரு 20லேருந்து 25 நாட்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மாடு கன்றினும். கண்டிப்பாக இப்போ என்ன மடி இல்லாமல் இருக்கலாம். கண்டிப்பாக இப்போ தான் வந்து பண்ணால் மடி எடுக்க ஸ்டார்ட் ஆகுதுங்க. அவ்வளோ 20 நாள் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் மடி ஒரு டைமில் நீங்கள் வாங்கிட்டு போகிற விலையை விட லாபத்துக்கு விற்கலாங்க. மாடு அந்தளவு நல்ல குவாலிட்டியில் இருக்குது. கண்டிப்பாக வந்து பண்ணால் மாட்டை நேரில் போய் பாருங்கள். யாருக்குமே மாடு பிடிக்காதுன்னு சொல்ல முடியாதுங்க. கிர்கிராஸில் நல்ல ஒரு தெளிவான மாடு. குணம் ரொம்ப சாதுவான குணம். குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 நேரம் சேர்ந்து ஒரு 13லேருந்து 15 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக வந்து பண்ணால் நல்ல மடி எடுக்குங்க. ரெட்டவரி மடியில் நல்ல மடி எடுக்கும். ஒரு 13லேருந்து 15 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. நல்ல ஒரு A2 மில்க்கு ஈக்குவலான மில்க் வேணும். கிர்கிராஸில் நல்ல ஒரு தெளிவான மாடு வேணுன்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம்.
மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 59,000 சொல்லியிருக்காங்க. தேவைன்றவங்க வீடியோவில் இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு அனுப்புங்க. விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுங்க. போடி டைப்பில் நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய மாடு. ஜெர்சி கிராஸில் சுத்த சவலையில் நல்ல முகலட்சணமான மாடுங்கள ரத்த சவலையில் இருக்குது. பல்லு 4 பல் போட்டிருக்குதுங்க. 4 பல்லு தலையீத்து மாடு தாங்க. நல்ல மடி செட்டில் நல்ல சைஸ் இருக்குதுங்க மாடு. கண்டிப்பாக இன்னும் நல்ல பெருவெட்டாக வரக்கூடிய மாடு. குணம் ரொம்ப சாதுவான குணம். யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கரை ஊற்றலாம். கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. தலையீத்து 4 பல்லுங்கிறனால வந்து போனால் தாராளமாக ஒரு 7 டீத்துக்கு தாராளமாக ஒரே கடுதாரில் வச்சு கறந்துக்கலாங்க. போடி டைப்பில் நல்ல முகலட்சணமான மாடுங்க. ஜெர்சி கிராஸில் ஒரு பட்ஜெட் விலையில் எல்லா பொறுப்புலையும் இருக்கக்கூடிய மாடு ஒரு மாடு வாங்கணும்னு நினைக்கிறோம். தாராளமாக இந்த மாதிரியான மாடுகளை நீங்கள் தேர்வு செய்யலாங்க. 9 மாதம் சினை நிறைவு. இன்னும் கண்ணு போட ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க. இப்போ நல்ல மடி எடுத்துருக்குதுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஆகுன்ற பட்சத்தில் கண்டிப்பாக நல்லாவே மடி எடுக்கும். எப்படி பார்த்தாலும் அதிகபட்சம் ஒரு 10லேருந்து 15 நாட்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மாடு கன்றினுங்க. நல்ல தொப்புள் இறக்கத்தில் நல்ல ஒரு கரைவர்க்கமான மாடு. அதனால் இப்போ வரை இன்னும் நல்லாவே மடி எடுக்கும். கறவை திறனை பொறுத்த வரைக்கும் தலையீத்தில் ஒரு நாளைக்கு 2 நேரம் சேர்ந்து ஒரு 13 லிட்டர் வரைக்கும் தாராளமாக கறவை திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக ஒரு 7, 14 லிட்டர் வரைக்கும் கறவை திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு. நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7, 6, 13 லிட்டர் கறவை திறன் குறையாமல் கறக்கூடிய மாடுங்க. மாடு நிச்சயமாக தரத்தில் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வரலாங்க. 4 பல்லு தலையீத்து சுழி சுத்தம். குணம் ரொம்ப சாதுவான குணம். கறவையை பொறுத்த வரைக்கும் ஒரு 13 லிட்டர் கறவை திறன் எதிர்பார்க்கலாங்க. இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் 57,000 சொல்லியிருக்காங்க. தேவைன்றவங்க மட்டும் வீடியோவில் இருக்க கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு HF + ஜெர்சி கிராஸில் செம்பூத்து கறியில் நல்ல ஒரு கரைவர்க்கமான மாடுங்க. மாடோட பல்லை பொறுத்த வரைக்கும் பல்லு கடைப்பல் முளைப்பு. ஈத்து 2வது ஈத்து மாடு தாங்க. ஒரு கன்று தான் போட்டிருக்கு தலையீத்து. போட போகிற கன்று 2வது கன்று. வயலில் குறைஞ்ச ஒரு 5-6 ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம். கடைப்பல் முளைப்பு 2வது ஈத்து சுழி சுத்தமாக இருக்குது. எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல தெளிவான மாடு. 9 மாதம் சினை நிறைவுங்க. இன்னும் கண்ணு போட ஒரு 15 நாள் வரைக்கும் கண்டிப்பாக டைம் எடுக்குங்க. இப்போ தான் கண்டிப்பாக மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் ஒரு 15 நாள் அவங்களுக்கு நல்லாவே மடி எடுக்கும். நல்ல கரைவர்க்கமான மாடுனால தலையீத்தில் விட வந்து நல்ல ஒரு கறவைத்திறன் கறந்துருக்குது. இந்த இதில் தாராளமாக அதே கறவைத்திறனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையீத்தில் ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக ஒரு 13, 14 வரைக்கும் கறவைத்திறன் கறந்துருக்குதுங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 13 லிட்டர் கறவை குறையாமல் கறக்கூடிய மாடு. மாடு நிச்சயமாக தரத்தில் இருக்குதுங்க. மடி இப்போ என்ன கம்மியாக இருக்கலாம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 10லேருந்து 15 நாள் அவங்க நல்லாவே மடி எடுக்கும். அதனால் ஒரு 13 லிட்டருக்கு கறவைத்திறன் குறையாமல் எதிர்பார்க்கக்கூடிய மாடு. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தோணுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க. 2வது ஈத்து பல்லு கடைப்பல் முளைப்பு. ஒரு 13 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம். குணம் ரொம்ப சாதுவான குணங்க. விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் 55,500 சொல்லியிருக்காங்க. தேவைன்றதுக்கு மட்டும் வீடியோவில் இருக்க கான்டாக்ட் நம்பர் காணப்படுங்க. விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சொல்லியிருக்கூடிய 55,500 விலையும் அனுசரிச்சே கொடுக்கலாம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க. ஜெர்சி கிராஸில் நல்ல ஒரு பெருவெட்டான கிடையாதுங்க. மாட்டோட பல்லை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பல் தான் போட்டிருக்குது. 2 பல்லு தலையீத்து மாடு. ஜெர்சி கிராஸில் நல்ல தொப்புள்ள இருக்கிறதுல நல்ல ஒரு கரைவர்க்கமான மாடுங்க. கண்டிப்பாக இன்னும் பல்லு சிரமம் நல்ல பெருவெட்டாக வரக்கூடிய மாடு. நல்ல குட்டை மூஞ்சில் கிரிக்கும் டைப்பில் ஒரு தெளிவான கிடையாதுங்க. வயலில் குறைஞ்ச ஒரு 7 டீத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக ஒரே கடிதாரில் வச்சு கறந்துக்கலாம். தற்போது 9 மாதம் சினை நிறைவு. இன்னும் கண்ணு போட ஒரு 15 நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க. ஒரு 10லேருந்து 15 நாள் ஆகுன்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே மடி எடுக்கும். தலையீத்தில் நல்ல ஒரு கறவைத்திறன் தாராளமாக எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. நல்ல எலும்பு மாடத்தில் நல்ல வாட்சாரத்தில் இருக்குங்க. நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா மாடு நல்ல பெருங்கூட்டில் வரக்கூடிய மாடு. கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு நாளைக்கு ஒரு 6, 12 லிட்டருக்கு கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. நிச்சயமாக அதிகபட்சம் ஒரு 15லேருந்து 20 நாட்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மாடு கன்றியணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மடியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே மடி எடுக்கும். தலையத்தில் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 லிட்டர் வரைக்கும் தாராளமாக கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு. மாடு நிச்சயமாக தரத்தில் இருக்குதுங்க. குணம் ரொம்ப சாதுவான குணம். குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிழமையுமே தாங்கக்கூடிய மாடுங்க. இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 51,000 மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்கூடிய 51,000 விலையும் வந்து அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. மாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீடியோவில் பார்க்கறதுக்கு உங்களுக்கு மாடு சின்னதாக கூட தெரியலாங்க. கண்டிப்பாக நேரில் போய் பாருங்கள். மாடு வந்து நிச்சயமாக இது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. அந்தளவுக்கு மாடு நல்ல பெருங்கூட்டில் நல்லா வந்து ஒரு தெளிவான கிடாரியாகவே இருக்குதுங்க.
இந்த 6 மாடுகளும் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அணியாபுரம் என்ற ஊரிலிருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. தேவைன்றவங்க வீடியோவில் இருக்க கான்டாக்ட் காணப்படுங்க, விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க. இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனல் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மாட்டோட பல்லாகட்டும் பாலாகட்டும் விலையாகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் என்ன சொல்கிறாங்க நான் வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கொள்ளுங்க. எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க. கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாதில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.